இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிள்ளையாரை வழிபடுறதுனால ஏற்படுற சிறப்புகளை பற்றி தான். எல்லாருக்குமே தெரியும், பிள்ளையார் எளிமையான கடவுள். அதே போல் அவரை வழிபடுறதும் எளிமையான முறையில் தான். மஞ்சளில் பிடிச்சி வச்சாலும் சரி, பசுஞ்சாணத்தில் பிடிச்சி வச்சாலும் சரி, அவர் பிள்ளையாராக மாறிடுவார். எந்த ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பித்தாலும் துவங்கினாலும் முதல்ல நம்ம பிள்ளையாரை சுழி போட்டு ஆரம்பிக்கிறது இன்னும் வழக்கத்தில் இருக்குது. விநாயகர் வழிபாட்டில் தோப்புக்கரணம் ரொம்ப முக்கியமானது. விநாயகருக்கு முன்னாடி நின்று 2 கைகளையும் நெற்றி பொட்டில் கொட்டிக்கிட்டு 2 காது மடல்களையும் பிடிச்சிக்கிட்டு, அதாவது இடது காது மடலின் கீழ்ப்பகுதியை வலது கையாலும், வலது காது மடலின் கீழ்ப்பகுதியை இடது கையாலும் அழுத்தி பிடிச்சபடி தோப்புக்கரணம் போடுறதுனால வலது பக்க மூளை இடது பக்க மூளை தூண்டப்பட்டு ஞாபக சக்தி அதிகரிக்கும். இது அறிவியல் பூர்வமாக இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போதே வீட்டில் இருக்க பெரியவங்க பிள்ளையார் முன்னாடி அடிக்கடி தோப்புக்கரணம் போட்டு வணங்கணுன்றத சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அதோட காரணம் என்னன்றது அப்போ எனக்கு தெரியல, இப்போ தான் தெரிஞ்சுது. முன்பெல்லாம் பள்ளிகளில் டீச்சர் ஞாபக மறதியால் ஏதாவது தவறான விடை சொல்லிட்டோம்னா 50லேருந்து 100 தோப்புக்கரணம் போட சொல்லிடுவாங்க. ஞாபக மறதிக்கு தோப்புக்கரணம் போடுறது சரியான தண்டனையாக இருந்தது. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தோப்புக்கரணம் போடுறதால நாடி நரம்பு சுறுசுறுப்படையும், உடனே உடல் முழுவதும் ரத்தம் பாயும், அது மூளைக்கும் போகும், மூளையும் சுறுசுறுப்பாக மாற்றிடும். இதனால் ஞாபக சக்தி அதிகரிக்கும், மன அமைதி சுறுசுறுப்பு உண்டாகும். இதையெல்லாம் நம்ம முன்னோர்கள் எப்படியோ கண்டுபிடிச்சி நம்மளை செய்ய வச்சுட்டாங்க. ஆனால் இப்போல்லாம் வெளிநாட்டில் இந்த தோப்புக்கரணம் போடுறத சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை ஒரு எக்ஸசைஸாக அவங்க செய்துக்கிட்டு இருக்காங்க. நாமளும் இனி நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு தோப்புக்கரணம் போடுறத சொல்லி கொடுத்துடணும். இனிமேல் தினமும் சாமி முன்னாடி பக்திக்காகவோ அல்லது சின்ன தவறுகளுக்கு பனிஷ்மெண்ட்டாகவோ தினமும் செய்கிற பவர்ஃபுல் எக்ஸசைஸாகவோ இந்த தோப்புக்கரணம் போடுறத கண்டிப்பாக சொல்லி கொடுத்துடுங்க.